ஹாய் ஹலோ வெல்கம் டு மிக்கி vlogs. கொஞ்ச நாளாக நம்ம எதுவும் வீடியோஸ் போடல. ஏன்னா ஒரே ட்ரிப் தான் போயிட்டு வந்தோம். அந்த ட்ரிப்பு தான் நான் 5 வீடியோவாக போட்டேன். ஏன்னா நம்ம கோப்ரோ வேலை வச்சிருச்சு. ரிப்பேர் ஆகிடுச்சு. லவுட் ஸ்பீக்கரில் வந்து ஃபால்ட் ஆகி சவுண்டு சரியாக கேட்கல. ஒரே எரிச்சல் சவுண்டு அதில். ஸோ இது வந்து ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக இங்கே பண்ண முடியாது. ரீப்ளேஸ் பண்ணோன்னா சிங்கப்பூரில் தான் பண்ணணும். கஸ்டமர் கேரும் இங்கே எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில் எங்கேயுமே கஸ்டமர் கேர் சர்வீஸே கிடையாது. சிங்கப்பூர் தான் போகணும். ஸோ நான் என்ன பண்ணோம், அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அது யாரும் இது வரைக்கும் தமிழில் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் என்னென்ன ப்ரொசீஜர்னு. அதுக்கு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் போய்ட்டு goprosupport.com அந்த வெப்சைட் உள்ள போனீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் வரும். நீங்கள் ரீஜன் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் சப்போர்ட் உள்ள போனீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லுவோம். கோப்ரோவோட சீரியல் நம்பர், உங்கள் நேமு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போட்டு அது கீழே வந்து சேட் ஆர் கால்னு இருக்கும். நீங்கள் சேட் கொடுத்தீங்கன்னா உடனே சேட்டில் வந்துடுவாங்க. இல்லை கால் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்குள்ளே கால் பண்ணுவாங்க. நீங்கள் மோஸ்ட் ப்ராபப்லி சேட்டை கொடுத்தாலே உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சேட் பண்ணி அப்போவே அவங்க என்னாச்சு ஏதாச்சும் கேட்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து சில லிங்க் கொடுத்து அதில் அப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு லவுட் ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா அதுக்கு நான் வந்து ஒரு லிங்க்கில் அப்லோட் பண்ணி சின்ன வீடியோ கிளிப் மாதிரி போட்டு அப்லோட் பண்ணேன். அவங்க பார்த்துட்டு ஓகே லவுட் ஸ்பீக்கர் தான் ஃபால்ட், ஏன்னா வாங்கி 2 months தான் ஆகுது ஃபால்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வாரண்ட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க 3 அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் 3 ஃபார்ம் அனுப்புவாங்க. 3 ஃபார்ம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்க அனுப்புகிற 3 ஃபார்மை ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக சைடுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து ஒரு 3 ஃபார்ம் இருக்கும். அந்த 3 ஃபார்ம் வந்து அங்கே கோப்ரோ ஷிப்பிங்க்காக ஒரு ஃபார்ம் இருக்கும். அண்ட் தென் ஆர்எம்ஏ ஃபார்ம் ஒன்று இருக்கும். அண்ட் தென் அதுக்குள்ளே வந்து கமர்ஷியல் இன்வாய்ஸ் ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். அந்த 3 ஃபார்மையும் வந்து யூபிஎஸ் கொரியர் சர்வீஸில் வந்து உங்கள்கிட்டயே கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதை கலெக்ட் பண்ணிப்பாங்க. சில ஏரியாவில் வந்து அவங்களே கலெக்ட் பண்ணிப்பாங்க. சில ஏரியாவில் வந்து அதுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. வேணுன்னா அவங்களே கலெக்ட் பண்ணிக்கினாங்கன்னா ஃப்ரீயாக கூட கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க யூபிஎஸ் கிட்ட செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் அந்த 3 ஃபார்மு. இது ஷிப்பிங் ஃபார்ம் ஒன்று, அண்ட் தென் இன்வாய்ஸ் ஃபார்ம் ஒன்று, அண்ட் தென் ஆர்எம்ஏ ஃபார்மு. இந்த 3 ஃபார்மும் வந்து ஆர்எம்ஏ ஃபார்ம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் எது நீங்கள் ஷிப் பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். என்ன பொருள், ஆப்ஜெக்ட்டு. கமர்ஷியல் இன்வாய்ஸ் அதோட இன்வாய்ஸு. இது வந்து நம்ம இங்கேருந்து ஷிப் பண்ணுறதுக்கான அவங்களே ப்ரீபெய்ட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த ரெசிப்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. அதான் இதை நம்ம வந்து யூபிஎஸ் கொரியர் சர்வீஸ்க்கு அவங்க வந்து பார்ப்பாங்க. நீங்கள் இன்க்ளூட் வந்து பேட்ரி, மெமரி கார்டு எதுவும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு வெறும் கோப்ரோ மட்டும்தான் இருக்கணும். அவங்க செக் பண்ணுவாங்க. வந்து செக் பண்ணிடுறதுக்கப்புறம் தான் அவங்க சீல் பேக் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களே பேக் பண்ணி சீல் பண்ணிட்டாலும் வேஸ்ட்டு. அதை அவங்க பிரிச்சுருவாங்க. அவங்க முன்னாடி அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க சீல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இந்த 3 கொடுத்தா போதும். இது வந்து இட் வில் டேக் அரௌண்ட் 15 days ஃப்ரம் ஷிப்பிங். நீங்கள் உங்கள் கையிலேருந்து போனதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகி வரும். ஏன்னா டைம் இருக்கும். 15 ஒர்க்கிங் டேஸ் சொன்னாங்க. ஸோ 15 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு போய்ட்டு சிங்கப்பூர் போய்ட்டு அப்ரூவ் ஆகிடும். ஆனால் சிங்கப்பூர் போகிறதுக்குள்ளே எதுக்கு தேவையில்லாமல் நிறைய ஊர் சுற்றுது. அது எதுக்குன்னு தான் தெரில. தாய்வானுக்கு போகுது, டோக்கியோ போகுது. ஏன்னா உங்களுக்கு அந்த யூபிஎஸ்சில் போய்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கனாலே எல்லாமே தெரியும். உங்கள் பார்சல் எந்தெந்த ஊரில் இருக்குதுன்னு. எதுக்குன்னே தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒரு 3-4 கண்ட்ரிக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சிங்கப்பூர் வருது. திருப்பியும் வரும்போது வந்து அதே மாதிரி 2-3 கண்ட்ரிக்கு போய்ட்டு வந்து இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஷிப்பிங் வந்து அமிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு கால் வரும். கால் வந்தோடனே உங்களுக்கு கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்காக ஆதார், ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. இவங்களே யூபிஎஸ்ஸே ஒன்று கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராகி ரிட்டன் உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே வரும்போது ஒரு ஆதார் ப்ரூஃப் ஒன்று, நம்பரு இல்லை ஓட்டர் ஐடி இதெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. அதுக்கப்புறம் மெயில் அனுப்ப சொல்லுவாங்க. அவங்களாம் கால் பண்ணி கேட்டு அவங்க மெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த மெயிலுக்கு நம்ம சென்ட் பண்ணால் போதும். இது போயிட்டு அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் கிளியர் ஆகிட்டு உங்கள் கைக்கு வரைக்கும் 15 days ஆயிரும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். நியூ கோப்ரோ ரீப்ளேஸ் பண்ணுறது ஈஸி தான். ஆனால் வெயிட் பண்ணணும், ஒரு 15 days வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். நான் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ன்றதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அப்புறம் என்னென்ன எப்படி பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு அந்த ஆடியோ கிளியாரிட்டி இல்லாதது க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பபுள் ரேப்பர் வச்சு கேம் மட்டும் உள்ளே வச்சு அந்த பபுள் ரேப் பண்ணிடுங்க ஃபுல்லாத்தையும்.
ஏன்னா சேஃபாக போகிறதுக்காக பண்ணி ஒரு சின்ன பாக்ஸில் உள்ளே வச்சு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா போதும். அவங்க செக் பண்ணிவிட்டு அதை டேப் பண்ணிப்பாங்க. இது கூட தான் நம்ம 3 ஃபார்ம் வைக்கணும். இந்த 3 ஃபார்ம் தான் அது. கொரியருக்கான ஃபார்மு, இன்வாய்ஸ் அண்டு RAM. ஃபைனலி நம்ம GoPro வந்தாச்சு. யூபிஎஸ்சி பண்ணிட்டுலாம் வாங்கிட்டு வந்தோம். இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு ஸோ நமக்கு பிராண்ட் நியூ GoPro அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. Hero 7 வித் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட். பிராண்ட் நியூ GoPro 7. சாரி, பேட்டரி போடல. ஸோ நம்ம எப்படி கொடுத்தோமோ அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஒரிஜினல் GoPro அனுப்பிச்சாங்க. இதை நான் ஆன் பண்ணி பேட்டரி போட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ